ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹேமாஸ் கலினரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கீமா தோசை, அதாவது மதுரை ஸ்பெஷலான சிக்கன் கறி தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். மட்டன்லேயும் நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம், பட் நான் இன்றைக்கி சிக்கனில் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கறி தோசை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கீமா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கோங்க, உளுத்தம்பருப்பும் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கிறத சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா வறுபட்டு வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதில் 1/2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகணும். இந்த அளவு குக் ஆனதுக்கு அப்புறமா நான் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்துக்கிறேன். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து கலந்துக்கிறேன். உங்களுக்கு மிளகாத்தூளோட ரெசிபி வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் 250 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன், அதாவது சிக்கன் கீமா. போன்லெஸ் சிக்கனை எடுத்து நீங்கள் மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கீமா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சிக்கன் ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். இப்போ தட்டு போட்டு மூடிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணி நல்லா சுண்டி இருக்கும். அதே சமயம் சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த சமயம் நீங்கள் செக் பண்ணி பாருங்க, உப்பு பத்தலைன்னா இப்போ நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவோட ரெசிபியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட சிக்கன் கீமா ரெடி ஆயிடுச்சு. இதில் கார்னிஷ்க்கு நான் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் கீமா ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் 1 முட்டை எடுத்திருக்கேன், அதை நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. நான் கொஞ்சமாக மாவு ஊற்றி நல்லா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தோசை ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடித்து வச்ச முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த எக்கை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண சிக்கன் கீமாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ முட்டையோட அந்த கீமா நல்லா ஒட்டிக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு அதையுமே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ணுங்க. இப்போ ஒரு சைடு குக் ஆனதுக்கு அப்புறமா இதை பொறுமையாக அப்படி திருப்பி போட்டுருங்க. திரும்பவும் திருப்பி பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் கீமா நல்லா குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட யம்மியான கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சட்னி கூட சாப்பிடலாம், இல்லை வேறு ஏதாவது குழம்பு வச்சு சாப்பிடலாம், இதை அப்படியே கூட சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ரெசிபி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye-bye from Hema Devendran. Thanks for watching.